Today you are going to learn LangChain framework using Python. நீங்க இந்த AI worldல ஒரு complete beginner இருந்தாலும் இந்த செஷன் முடியும் போது what is LangChain, why it is very important, where it is applied, how to start, what are the LangChain's ecosystem, இதெல்லாம் பத்தியும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த டீச்சிங் மூலமா நீங்க கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித் தரேன். This is your AI coach John. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த LangChain ஃப்ரேம்வொர்க்கை கற்றுக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த செஷன் இருக்க போகுது. பிகாஸ் நான் ஒரு கம்ப்ளீட் பிகினரை மைண்டில் வச்சு தான் இந்த செஷனை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கோல், புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நீங்கள் இந்த செஷனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சா இல்லையான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் வழக்கம் போல் சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த சேனலை யார் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, AI உலகத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டாபிக்ஸை டீகோட் பண்ணி தமிழில் சிம்பிளிஃபைடாக கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சேனல் டெடிக்கேட்டடாக நம்ம வந்து கண்டென்ட்டை போட்டுட்ருக்கோம். நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐடிக்குள்ளே அடுத்தடுத்த லெவலில் நம்ம போகணும். ஐடி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரியான டேர்ம்ஸில் எனக்கு கற்றுக்கிட்டு அடுத்ததில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கோல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரியான டெர்மினாலஜிஸ் நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரைட், இப்போ நம்ம இந்த செஷனுடைய அஜெண்டா என்ன அப்படின்றது குவிக்காக போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த LangChain படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எதனால இந்த LangChain வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ LangChain எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? அந்த ப்ராப்ளம் ஃபேக்டர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான் இதனுடைய பவர் என்ன அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். செகண்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் LangChain அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்டு வந்து இந்த LangChainல ஒரு சில ஈகோசிஸ்டம் இருக்குது, நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குள்ள, அதெல்லாம் என்னன்றது கற்றுக்க போகிறோம். ஃபோர்த்து வந்து இந்த LangChain புரிஞ்சுக்கிறதுக்குனால ஒரு ஷார்ட் டெமோ அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கோடிங் நான் காமிக்க போகிறேன். பட் அது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இதை பார்க்கலாம். உங்களுக்கு LangChain பற்றி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இந்த செஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ வித்தவுட் எனி டிலே, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் LangChain என்ன அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த ChatGPTல யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியெல்லாம் கொஷினே கேட்டிருக்க முடியாது. ஈவன் நம்ம கேட்டாலும், அதாவது வாட்ஸ் த வெதர் டுடே இன் பெங்களூர், இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அது த மாடல் இன்கரெக்ட்லி சே சம்திங், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும், ஹாலுசினேட் பண்ணி ஆன்சர் பண்ணும். பட் அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நாட் கனெக்டட் வித் தி வெதர் API டூல்ஸ் ஏர்லியர் ஃப்ரம் ChatGPT வெர்ஷன்ஸ். விச் மீன்ஸ் என்னன்னா, வெதர் APIன்னு சொல்லிட்டு வெதர் அப்ளிகேஷனுக்கு தனியாக டூல் இருக்குது. அதே மாதிரி கூகுள் மேப்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக, இதெல்லாம் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸ். ChatGPTயும் இந்த ப்ராடக்ட்ஸும் முன்னாடி வந்து கனெக்ட் ஆகலை. அதான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம், API டூ. அந்த கனெக்ஷன் வந்து ஆகலை. அப்படி ஆகாமல் இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு ஹாலுசினேட் பண்ணி பதில் சொல்லிச்சு. யாருமே அதை வந்து ட்ரஸ்ட் பண்ணலை. இது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு PDF நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்லோட் ஆப்ஷனே ஃபஸ்ட் வந்து இல்லை. ChatGPT ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is no option to upload the PDFs. Why? It can't extract the information present inside the PDFs. Earlier November 2022, 2023 இருக்கும்போது PDF டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது. இது இல்லாமல் மட்டும் அவங்களுக்கு MP3 ஃபைல்ஸு, அப்புறம் அந்த PPT ஃபைலு, PNG ஃபைல், இப்போல்லாம் நீங்கள் என்னென்னலாம் ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஃபஸ்ட் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அதனால் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தானே நீங்கள் சேட் பண்ண முடியும். அது எக்ஸ்ட்ராக்டே பண்ண முடியல, அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை அவங்க கொடுக்கல. ஸோ இது மாதிரி அப்படி இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க, அப்லோட் பண்ண முடிஞ்சது. பட் அகைன் திருப்பி என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டினியூஸாக அந்த டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அந்த மெமரி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்துச்சு. ஸோ 3 ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று, இந்த ChatGPT வந்து மற்ற டூல்ஸோடு இன்டெகிரேட் ஆகலை. ரெண்டாவது, இந்த மாதிரி அப்லோட் ஆப்ஷன்ஸே இல்லை.
மூணாவது அப்லோட் ஆப்ஷன்ஸ், அந்த நான் எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கல. பட் மூணாவது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் ChatGPT ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு 2 கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் மேலே நீ கேட்கும்போது அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு பதில் சொல்ல முடியல. ஏன்னா கான்டெக்ஸ்ட் மெமரின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் முன்னாடி போட்டு இப்போ வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு காரணம்லாம் என்னன்றதை சொல்ல போகிறேன். பட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம், அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து LangChain அப்படின்றது இருக்குது. பட் அதான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டில் இந்த ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன்னாக நான் வந்து இங்கே டெக்ஸ்ட்லேயே போட்டிருக்கேன் பாருங்கள். LLMs அப்படின்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். GPT-5 உள்ள இருக்குல்ல, GPT 3.5 இதெல்லாம் வந்து மாடல் சொல்லுவோம். GPT, அப்புறம் ஜெமினை, இந்த மாதிரிலாம் மாடல்ஸ். இந்த மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அலோன் காண்ட் கனெக்ட் வித் தி அவுட் சைட் டேட்டா. அதனால கனெக்ட் பண்ண முடியல, டேட்டா பேஸ் பிடிஎஃப்ல எடுத்து வைக்க முடியல. தே டோன்ட் ரிமெம்பர் பாஸ்ட் கான்வர்சேஷன்ஸ், மெமரி இல்லை சொல்லிட்டேன். தே கான்ட் ஈஸிலி கண்ட்ரோல் த ஃப்ளோ, ஃபர்ஸ்ட் ஃபெச் த டேட்டா, தென் சம்மரைஸ், தென் சென்ட் அன் இமெயில். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நிறைய AI ஏஜென்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்கோம். நானும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எப்படி நான் வந்து ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணிவிட்டு நீ வந்து என்னோட இது உங்களுக்கு நான் டெமோ காமிச்சிருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி எனக்கு ஒரு வந்து provide@gmail.com சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட இமெயில் இருக்குது. இதுலேருந்து மீட்டிங் சம்மந்தப்பட்ட இமெயிலை மட்டும் எடுத்து எனக்கு பர்சனலாக ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஃப்ளோவை க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் ஆக்டிவ், அதாவது 24/7 ரன் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். அப்போது எனக்கு இந்த இமெயிலில் மீட்டிங்னு ஏதாச்சும் ஒரு கீவேர்டு வந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்கிட்டு இருந்தாலும் எனக்கு என்னோடய பர்சனல் இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இமெயில் வந்து வந்துடும். ஸோ அப்போது அதுவாகவே என்ன பண்ணிடுதுன்னா டெசிஷனும் எடுத்து அது ஆட்டோமேஷன் ப்ராசஸில் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றது முன்னாடி இருக்கிறதுக்கு தெரியல. ஸோ அதனால தான் தட்ஸ் வை டெவலப்பர்ஸ் வர் ஸ்ட்ரக்லிங் எவ்ரி ப்ராஜெக்ட் ரெக்வயர்ட் ரைட்டிங் த க்ளூ கோட் மேனுவலி. பட் அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணலான்னு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி ப்ராசஸை வந்து நம்ம வந்து பண்ணலாம். பட் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஓகே டாக்குமெண்ட் எடுத்துட்டோம், அது வந்து நம்ம வந்து சங்க் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து ஞாபகப்படுத்திங்கன்னா ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடு வந்து மேனுவலாக எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தே இன்ட்ரடியூஸ்ட் AI ஏஜென்ட்ஸ். ஆல்ரெடி நான் அதனுடைய சீக்கிரட்டை முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த AI ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இங்கே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு ஃபஸ்ட் இட் இஸ் திங்கிங், இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த கீவேர்டு இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்குது. எந்த கீவேர்ட், மீட்டிங் அப்படின்ற மாதிரி கீவேர்ட். அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணுது, ஓகே இது நான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணுது. தேர்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இது 3 இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரீசனிங் ப்ளஸ் ஆக்ட். அதாவது ரியாக்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க் நான் சொல்ல. இப்போ இருக்கக்கூடிய ChatGPTல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து இது இண்டஸ்ட்ரி டெர்மினாலஜி. ரீசனிங் ஆக்ட் அப்படின்னா ரீசன் ப்ளஸ் ஆக்ட். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த AI ஏஜென்ட்ஸ்லாம் பண்ணிடுச்சு. இப்போ இந்த AI ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி இப்படி இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு மேனுவலாகவும் கோட் எழுது நான் காமிக்க போகிறேன். பட் இந்த ஃப்ரேம்வொர்க் வச்சு எழுதும் போது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் இருக்குதுன்றதை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னா, என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் இன்டெகிரேஷன் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடும் பண்ண முடியாது. அப்படியே அப்லோட் பண்ணாலும் மெமரி வந்து கிடையாது. அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கோடு பண்ணாலும் அது வந்து ஒரு பெரிய லாங் கோடாக இருக்குது. நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து எழுதுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் we are introducing this AI agents அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ AI agents வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இட் கேன் திங்க், இட் கேன் ரெஸ்பாண்டும் பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் எடுத்து பண்ணிடும். அதுதான் நமக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கூட ஸ்டாண்டர்டில் ரியாக்டும் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரீசனிங் ப்ளஸ் ஆக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த AI ஏஜென்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நோ கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் N8N, Make.com வாஸ் ரிலீஸ் டு த மார்க்கெட். இப்போ இந்த AI ஏஜென்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி வச்சு பில்ட் பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். பட் இந்த AI ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. N8N இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போட்டிங்கன்னா நீங்கள் கோடிங்கே இல்லாமல் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோஸ்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நவ் ஆல் த லிஸ்டட் ப்ராப்ளம்ஸ் ஆர் சார்ட்டட். இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ளோ ஒன் பை ஒன்னாக போடுறதுனால தே கேன் கனெக்ட் வித் தி அவுட் சைட் வேர்ல்டு, தே கேன் ரிமெம்பர் த பாஸ்ட் கான்வர்சேஷன், தே கேன் ஈஸிலி எது முடிவுக்கப்புறம் இது பண்ணணும். அப்போ இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் தென் கேம் a நியூ ப்ராப்ளம். என்னன்னா கஸ்டமைசேஷன் ஆன் த பேக் அண்ட் கோட். அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த ஒர்க் ஃப்ளோ தான் தெரியுது. பட் அந்த ஒர்க் ஃப்ளோக்கு பின்னாடி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சு தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்கணும். இப்போது ஆல்ரெடி N8N நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் N8N பில்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கணும்ல. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு சில நாலேஜ் இருக்கும். அதை எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா LangChain comes for the rescue. அந்த மாதிரி பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக LangChain தான் அவங்க வந்து பைத்தன் கோடிங்கில் வச்சு அவங்க வந்து பில்ட் பண்ணி பின்னாடி வச்சுருக்காங்க. So behind every no-code automation, LangChain framework is there. But customization, அந்த கோடில் கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ண முடியாது. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சில கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான டேர்ம்.
கோட் பின்னாடி இருக்கக்கூடிய கஸ்டமைசேஷன் உங்களால் பண்ண முடியாது. பட் கோடை யூஸ் பண்ணி எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கெலாம் நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற கஸ்டமைசேஷன் தான் பண்ண முடியும். அதில் தான் சொல்லியிருக்கேன், கஸ்டமைசேஷன் எஸ் டு சம் எக்ஸ்டென்ட், பட் பேக் அண்ட் கோடை உங்களால் ஃப்ரீயாக கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ரியல் டைம் அப்ளிகேஷன் நாங்கள் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் போகும்போது இது ரியல் டைம் எங்களுக்கு நடந்தது நான் சொல்கிறேன். நாங்கள் கிளைண்ட் செட்டிங்கில் போய் உட்காரோம். அப்போ அவங்க வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி லோ கோட் நோ கோட் டூல்ஸ் வச்சா நீங்கள் உங்களுக்கு எங்களோட ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறீங்க. நாங்கள் சொல்கிறோம் இல்லை, எங்களுக்கு பேக் எண்ட்லாம் கோட்லாம் தெரியும், இந்த மாதிரி அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஓகே ட்ரஸ்ட் வருது. ஏன்னா ஒரு கிளைண்ட் வராங்கன்னா இந்த ஒரு பர்சன் 10 பேர்கிட்ட ரீச் பண்ணுவாங்க. அந்த 10 பேர்லேருந்து ஒருத்தரை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்சன் வந்து ட்ரஸ்ட் வதியாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா இல்லையா, என்ன மாதிரியான அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்றத பார்த்து தான் they will decide. மேபி இந்த வீடியோ கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்களும் அதே மாதிரி டிசைட் பண்ணுவீங்க. இஃப் இன் கேஸ் யூ வாண்ட் டு ஒர்க் ஆன் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் LangChain ஸ்க்ராட்சில் இந்த பேக் இருந்து ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் என் டீம்கிட்ட ரீச் அவுட் பண்ணலாம். we can definitely help you out. ஸோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் இந்த மாதிரி N8 Make.com இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ரிலே ஆகும்போது இட் இஸ் டூ காஸ்ட்லியும் கூட. மந்த்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $30 to $35 நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோஸ்லாம் அதிகமாக கிரியேட் பண்ணிக்கலாம். காஸ்ட்லின்னு இதை வச்சு நான் சொல்கிறேன்னா, மந்த்லி ஒரு யூஸை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏபிஎஸோடு இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பிளாட்ஃபார்முடைய காஸ்ட்டு ஒரு அமௌண்ட் வருது, 3000 or 4000 அந்த மாதிரி மந்த்லி வருதுன்னா அந்த ஏபிஐக்கு உங்கள் காசு கொடுக்கணும். அப்போ மல்டிப்புளாக ஒரு அப்ளிகேஷனில் ஒரு 50க்கும் மேற்பட்ட ஏபிஐ கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு ஏபிஐக்கும் காசு இருக்குது. அப்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல காஸ்ட்டை வந்து கட் பண்ணலாம், இல்லை பாதியை குறைக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி நம்ம பிளாட்ஃபார்மில் போகிறோம், நம்மளே ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணால் அந்த காஸ்ட்டில் அவாய்ட் பண்ணலாம்ல, அப்போ அதை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்களா, இப்படி தான் வருவாங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி புரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் என்ன, LangChain எந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுது அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம வந்து எது போக போகிறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன். வாட் இஸ் LangChain அப்படின்றது இந்த பாட்டுக்கு போகலாம். ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிருச்சு, LangChain எந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணதுன்னு புரிஞ்சிச்சு. இப்போது வாட் இஸ் LangChain? LangChain is like a toolbox or framework that makes it easy to connect your LLMs, அதாவது உங்களுடைய GPT-5 இந்த மாதிரி LLMs like OpenAI-னோடது, Anthropic-னுடைய மாடல்ஸ் to outside data sources like Google Search, SQL, PDFs and APIs. ஸோ லோக்கல்ல இருந்து ஒரு ChatGPT-லேருந்து வேறு அப்ளிகேஷனை நீங்கள் டேப் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த LangChain framework யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி add memory, so it remembers what happens before and build chains, step by step workflows, example get data analyze and return. இப்போ நீங்கள் வந்து ChatGPT-ல ஏதாச்சும் ஒரு சில ப்ராம்ப்ட் போடுறீங்க அப்படின்னா, ப்ராம்ப்ட் தப்பாகவே இருந்தாலும் அதுக்குள்ளறையாவே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கோம். LangChain யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கோம். ப்ராம்ப்ட் இதுதான், பட் ஒரு சில ப்ராம்ப்ட்டை ரீப்ராம்ப்ட் மாதிரி பண்ணி உள்ளர பண்ணி நீ திங்க் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃப்ளோவில் தான் நீ பண்ணுறது உள்ளர எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இந்த LangChain-ஐ வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த கேப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மைண்ட் வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த செஷன் பார்த்து முடிச்சுட்டு யாராச்சும் உங்கள்கிட்ட LangChain என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. LangChain இஸ் அ ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க் உள்ளர என்னென்னலாம் இருக்கும்னா, கேப் இருக்கும். என்னப்பா டாக்ஸி கேபா? எஸ், கேப் இருக்கும். C for connect. It can connect with multiple databases or data resources outside. Second வந்து பார்த்தீங்கன்னா it is having memories that it can add to the previous conversation, adds memory. Third வந்து பார்த்தீங்கன்னா building chains. So C for connect, A for adding memory and B for it can building chains. அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன நடக்கும் அப்படின்றது அதுக்குண்டான எல்லா டூல்ஸுமே உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி LangChain இல்லாத போது AI இருந்துச்சு இல்லையா, அதை போட்டிருக்கீங்க பாருங்கள். வித்தவுட் LangChain ரா AI பிரெயின் ஒன்லி. மூளை இருந்துச்சு கண்டிப்பாக, பட் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து டேப் பண்ணி எடுக்கும்போது லாங் டைமாக ஒரு 10 கொஷனுக்கு மேலே ஒரு 5 கொஷன் மேலே கேட்கும்போது முன்னாடி இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்லாம் மறந்துடுது. அப்போ ஒரு கொஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து ட்வீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய லாஜிக் வந்து நம்ம வந்து போடணும். பட் வித் LangChain இந்த LangChain-குள்ளே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, LangChain லைப்ரரி கால் பண்ணும்போது அதுக்குள்ளே பிரெயின் இருக்குது, நிறைய டூல் கிட்ஸ் இருக்குது. LangChain-ஐ கூப்பிட்டுட்டு LangChain மூலிமா நீங்கள் நிறைய டூல்ஸை கால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது பழைய மெமரிஸும் ஹேண்ட் பண்ணிக்கிறதுக்குண்டான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் ஃப்ளோஸும் இது முடிச்சதுக்கப்புறம் இது வரணும், இது முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் டூல் கிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LangChain ஃப்ரேம்வொர்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு LangChain அப்படின்னா என்னன்றது புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை பார்த்தோம். LangChain எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸாகவே இருக்குது LangChain, நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த தியரி நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ இந்த LangChain யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், LangChain-உடைய ஈகோ சிஸ்டம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத குயிக்காக பார்த்துட்டு கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போகலாம்.
LangChain ecosystem பாருங்க. இந்த LangChainக்குள்ளர இந்த டேர்ம் LangChain அப்படின்ற இந்த டேர்ம்குள்ளரையே இது ஒரு பெரிய பேர். இந்த பேருக்குள்ளர LangChain அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா LangGraph அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி இந்த குருவி வந்து இருக்கும். கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் மாதிரி இருக்குது. அடுத்து LangSmith அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த Lang அப்படின்ற மாதிரி இது ஒரு ஃபேமிலிலேயே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு பேர் வந்து LangFlow அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பர்பஸை சால்வ் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்பஸை வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த பர்பஸ் இந்த LangFlow வந்து நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். இன்றைக்கி நான் டச் பண்ண போகிறது இந்த LangChain மட்டும்தான். LangGraph, LangSmithல ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த LangChain என்னன்றது கற்றுக்கலாம். பட் இந்த மூணுனுடைய பர்பஸ் என்ன? LangChain எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா the purpose of each frameworks. LangChain frameworks, the core library to build AI applications. நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு சில கிளைண்ட்டுக்கு. அவங்களுக்கு நாங்கள் LangChain வச்சு தான் நாங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஏஜென்டிக் ஏஐஸில் பில்ட் பண்ணும்போது நாங்கள் அந்த LangChain வச்சு தான் அந்த பேக் எண்டில் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் விஷயம். அடுத்து LangGraph அப்படின்னா பில்டு ஃப்ளோ சார்ட்ஸ். இப்போ நீங்கள் பில்ட் பண்ணிருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸை விஷுவலைஸாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து LangGraph வந்து தேவைப்படும். பேர்லேயே இருக்குது LangGraph. விஷுவலைஸாக அந்த சார்ட்ஸ் கனெக்ஷன்ஸ்லாம் தேவைப்படும். LangSmith அப்படின்னா இதில் நிறைய டீபக்கிங் டூல்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு நாங்கள் வந்து டீபக் பண்ணி இந்த கனெக்ஷன்ஸில் எப்படி போகுது அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ பட் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறீங்க, இப்போ தான் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு LangChain வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ LangChain ஃப்ரேம்வொர்க் த பேஸ் இஸ் வாட் ஆல் யூ நீட். இந்த பேஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் பிஃபோர் இன்ட்ரோடியூசிங் LangChain அப்படின்றது புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வாட் இஸ் LangChain அப்படின்றது பார்த்தோம். கேப் அப்படின்ற டேர்ம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. C ஃபார் கனெக்ட், A ஃபார் ஆடிங் மெமரி, B ஃபார் பில்டிங் செயின்ஸ், மல்டிபிள் ஃப்ளோஸ். இதுதான் பண்ணுறது தான் இந்த LangChainன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ஸ். அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அண்ட் அது LangChain ஈகோசிஸ்டம்குள்ளே LangChainன்னு ஒன்று இருக்குது, LangGraphன்னு ஒன்று இருக்குது, LangSmithன்னு இருக்குது, அதே மாதிரி LangFlowன்னு ஒன்று இருக்குது. பட் அதை தனியாக நான் வச்சிருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அதை நான் ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா வித் அண்ட் வித்தவுட் LangChain எப்படி வந்து கோட் எழுதுறாங்க அப்படின்ற அந்த பாட்டுக்குள்ள நான் எடுத்துகிட்டு போகிறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டாஸ்க் எடுத்துக்கலாமே. இதுதான் வந்து கோடிங்கில் நான் காமிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. ஆஸ்க் PDF a set of questions and it should respond. இது வந்து ஹவு டு டெவலப்பர்ஸ் பிஃபோர் LangChain யூஸ் டு கோட். அதை வந்து பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு வந்து PDF லோட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. டெக்ஸ்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. LMோட கனெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. ரைட் யுவர் ஓன் லாஜிக் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில 100 லைன்ஸ் ஆஃப் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ LangChain வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை நான் லிட்டரலாக கண்ணில் காமிக்க போகிறேன். கோடிங்கோட எக்ஸாம்பிள்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு LangChain ஃப்ரேம்வொர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட் லோடரு அப்புறம் ரிட்ரைவல் கியூஏல வந்து பார்த்தா ஆல்ரெடி எனக்கு LangChainக்குள்ளேயே ரெடிமேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணனாவே இது மேனுவலாக என்னென்னலாம் பண்ணாங்களோ அது நிறைய வேலையை அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே பண்ணிடும். ஸோ இங்கே வந்து நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபங்க்ஷன் எழுதணும். பட் இதுக்குள்ளே மேனுவலாக நான் ஃபங்க்ஷன் எழுதணும். அதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அப்போ மல்டிபிள் இந்த 100 க்ளூ கோட்ஸ்னு சொல்கிறது அதான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனுவலாக எழுதணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக இருக்குது. அது லைட்டாக ட்வீட் பண்ண நமக்கு போதும். ஸோ அதுக்கப்புறமா ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட், ஜஸ்ட் 10 to இங்கே நிறையா லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறது இங்கே ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடில் முடிச்சிடலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த LangChain ஃப்ரேம்வொர்க்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் இதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய இது வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் கோடிங். இதுலேயும் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணலாம், ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு வே ஆஃப் கோடிங் இருக்குது. பட் இதில் நிறைய நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நோ கோட் டூல்ஸில் வருது. அப்போ அதில் வந்து நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. பட் இது மூலியமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத கோடிங்கோட நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ அ ஷார்ட் கோட் டெமோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது இப்போ குவிக்காக நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ 2 ஃபைல் இருக்கு பாருங்கள், வித்தவுட் LangChain வித் LangChain அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய இது அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோடிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது என்னுடைய கோல் கிடையாது. பட் இது ஒரு எக்ஸாம்பிள் சப்போர்ட்டபிள் ஸ்கிரிப்டாக வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் கான்செப்டை புரியுதா இல்லையன்றது மட்டும் நீங்கள் கீழே பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தேவைப்படக்கூடிய எல்லா லைப்ரரிஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். OpenAI அப்புறம் ஃபேஸ்புக்கினுடைய வேர்டை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதையுமே காமிக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து AI பேசிக்ஸ் ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏன்னு இருக்குது, ஒய் ஏன்னு ஒன்று இருக்குது, ப்ரீஃப் டைம்லைன் இருக்குது எழுதி வச்சுருக்கேன், கீ கேட்டகரிஸ், கோர் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 பேஜ்
5 பேஜ் இருக்குது, 5 பேஜ் வச்சு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ எனக்கு என்ன கோல் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் வந்து ஆக்சுவலாக நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாடல்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா, இதில் ஏதாச்சும் ஒரு சில கொஷின் கேட்டேன்னா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து LangChain எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இந்த கொஷின் அண்ட் ஆன்சரிங்க்கு தான். சாட்பாட்டுக்காக தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சாட்பாட் எந்த நேரத்தில் அப்ளிகபிளாக இருக்குது, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அடுத்து எட்டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அடுத்து கன்சல்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துக்குமே எனக்கு சாட்பாட் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த சாட்பாட்டை பில்ட் பண்ணணும்னா உள்ளர எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ரேக் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட்ல இருந்து தான் இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணி அதை ஆர்குமெண்ட் பண்ணி ஜெனரேட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் வந்து பின்னாடி எனக்கு ஜெனரேட் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை எப்படி இது எடுத்து இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை ஞாபகம் வச்சு பதில் சொல்லுதா இல்லையா அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக Facebook ஏஐயில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அடுத்து PyPDFன்ற டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்காக Scikit-ல நான் வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம் கால் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். அடுத்து தேவையான லைப்ரரிஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு OpenAPI கீ வேணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கீ, இது வந்து ஃபுல்லாக இருக்குது, நான் கம்மி தான் பார்ப்பீங்க. ஸோ OpenAPI கீ எதுக்காக அப்படின்னா, அதுலேருந்து தான் OpenAPI-க்குள்ளே தான் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்ரைவ் பண்ணணும். அப்போ OpenAPI அந்த API கீ வேணும். ஸோ அதனால் அந்த OpenAPI கீ மேனுவலாக எடுத்துக்கிறேன். அங்கேருந்து நான் இது வந்து கொஞ்சம் செக்யூர் அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல்லாக காமிக்கல, அந்த ப்ராசஸுமே நான் காமிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் டேட்டா கலெக்ஷன் பண்ணுறேன். டேட்டா கலெக்ஷனில் அந்த டாக்குமெண்ட் வந்து இங்கே லோட் பண்ணிக்கிறேன். இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது மேனுவலாக நான் வந்து டேட்டா கலெக்ஷனில் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை நான் வந்து பிரிக்கிறேன் டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸில். பிரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மாடல் என்னுடைய OpenAPI-யில் இருக்கக்கூடிய அந்த மாடலை வச்சு கூப்பிட்டு எனக்கு எம்பெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த எம்பெட் பண்ணதை ஒரு டேட்டாபேஸ், ஒரு வெக்டார் டேட்டாபேஸ்க்குள்ளே போய் ஸ்டோர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்டோர் ப்ரீவியஸ் கான்டெக்ட். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆஸ்க் கொஷின் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை தான் யூசர் எண்ட் அவுட்புட் வந்து கூப்பிட போகிறாரு. அது கூப்பிடும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். இப்போது அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஆஸ்க் கொஷினில் நான் என்ன பண்ணேன்னா, இதுதான் என்னோட கொஷின், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த கொஷின் கேட்டேன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து ஹிட் ஆகும், ஆஸ்க் ஃபங்க்ஷன். இப்போ இந்த query கேட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. இப்போ கான்டெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் உள்ள என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கான்டெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி இஸ் ஈக்குவல் டு ரிட்ரைவ்டு கான்டெக்ஸ்ட். ஆல்ரெடி யூசர் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியோட ஆட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கான்டெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. இது வந்து மேனுவலாக நான் வந்து எழுதுறேன். முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரிட்ரைவ் த டாப் கீ எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் மேனுவலாக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதி எப்படி என்னோட கான்டெக்ஸ்ட் மெமரி முன்னாடி பேசிருக்கக்கூடிய கான்வர்சேஷனை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணுன்றது வித்தவுட் LangChainல நான் வந்து மேனுவலாக அந்த ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ அதனால இங்கே பாருங்கள், பிரிண்ட் பண்ணி கான்டெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியும் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் queryயும் போட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மேனுவலாக எழுதினதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இந்த மாதிரி வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்லுது வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து காமிக்கல, பட் ஆனால் வித்தவுட் LangChain மூலிமா கூட நான் வந்து மல்டிபிள் பீசஸ் ஆஃப் லைன்ஸை வச்சு மெமரி எடுத்துக்க முடியும். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், அதுக்காக தான். இப்போ நான் இந்த கான்டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கல அப்படின்னா, இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், வாட் இஸ் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு நான் கேட்கும்போது அதுக்கு இட்ஸ்ன்றது என்னன்னு தெரியாது. ஏன்னா முன்னாடி ஒரு கேட்ட கொஷின் இட்ஸ்னா என்ன அப்படின்றது திருப்பியும் கேட்கும். பட் நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு மேனுவல் ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதிட்டேன்றதுனால இது புரியுது. வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ், த டைப்ஸ் ஆஃப் AI மென்ஷன் இந்த கான்வர்சேஷன் இன்க்ளூட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அப்போ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி அபவுட் மிஷின் லேர்னிங்னா அப்போ அந்த டாக்குமெண்ட் கொடுக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வித்தவுட் LangChain கூட என்னால் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் மெமரியை ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் நல்லா ஸ்ட்ராங் எடுத்துக்கோங்க. இப்போ வித் LangChain கான்செப்ட்டுக்கு வந்து வரேன். இப்போ அதே மாதிரி தான் எல்லா ஃபங்க்ஷனும் தேவையானதெல்லாம் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நல்லா பாருங்கள், இங்கே வந்து LangChain பிப் இன்ஸ்டால் LangChain பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து இன்ஸ்டாலேஷனில் LangChain பண்ணலை. ஓகே, ஆல்ரெடி மேனுவலாக நான் ஏன்னா OpenAPI கீழே வேணும். இங்கே வந்து நான் LangChain இன்ஸ்டால் பண்ணிட்டேன். LangChain கம்யூனிட்டி நான் கூப்பிட்டுட்டேன். LangChain மூலிமா OpenAPI வந்து கால் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். எஸ், LangChain தான் முக்கியமாக. LangChainலேருந்து டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கேரக்டர் ஸ்ப்ளிட்டர் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PyPDF லோடர் இருக்குது, LangChain குளரி இருக்குது, அதுக்கப்புறம் LangChain மூலிமா OpenAPI கால் பண்ணிக்கலாம், ரிட்ரைவல் QA இருக்குது. இத்தனை மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் LangChain குளரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் ஒரு 2 லைன் நான் காமிச்சிருப்பேன். டெக்ஸ்ட் லோடரும் பண்ணிக்கும், நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஈஸியாக பண்ணிடும். அப்போ நான் OpenAPI கீயை வாங்குறேன். இப்போ அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணதுக்கப்புறமா டேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்ஸில் பாருங்கள், கேரக்டர் ஸ்ப்ளிட்டர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு நான் ஆல்ரெடி வந்து இந்த கேரக்டர்ஸில் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணிட்டேன். பட் வித்தவுட் இதில் பண்ணிங்கன்னா இந்த கேரக்டர் ஸ்ப்ளிட் பண்ண மேனுவலாக நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதுனால கேரக்டர்ஸ் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் ஃபங்க்ஷன், அதான் LangChain ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஃபாஸ்டராக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் அங்கே பண்ணியிருக்கிற வேலையை தான் இதுவும் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எம்பெடிங்ஸ்.
பண்ணிட்டேன். ஓப்பன் ஏஐ எம்பெடிங்ஸை கூப்பிட்டு கால் பண்ணி நான் கிரியேட் எம்பெடிங்ஸ் பண்ணேன். அங்கே வந்து நான் மேனுவலாக பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட் ஓப்பன் ஏஐ கூப்பிட்டு ஜஸ்ட் ரிட்ரைவல் கியூஏ அவ்வளோதான். இது கூப்பிட்டனாவே ஜஸ்ட் இந்த கூட இருக்கிற ரிட்ரைவர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணனாவே நான் முன்னாடி என்னென்னலாம் பேசியிருக்கேனோ அது ஈஸியாக முன்னாடியே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எம்பெடிங்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இது வந்து எம்பெடிங்ஸ்னால் பேர்டை வெக்டராக மாற்றும், அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் மேனுவலாக கூப்பிட்டுருக்கேன், அது கான்டெக்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். எல்லாமே மல்டிபிள் சங்க்ஸ் ஆஃப் கோடு வந்து எழுதியிருக்கேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த ரிட்ரைவல் கியூஎன் போட்டானாவே போதும். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், டேட்டா ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் 3 இதில் ஸ்டெப்பில் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் அங்கே எழுதியிருக்கேன். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்கேன். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ மெமரி வந்து இதே அப்படியே காப்பி பண்ணுறேன். புதுசாக வேறு ஏதோ ஒரு கொஷின் கேட்கலாம். என்ன கேட்கலன்னா இந்த இடத்துல வாட் ஆர் யுவர் இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்ன்னு கேட்குறேன். இப்போ யுவர் அப்படின்றது இந்த கான்டெக்ஸ்ட் ஏன்றது ஏ போய் ஹிட் ஆகணும் கரெக்டாக, இல்லாட்டினா யுவர்ன்றது என்னன்றது கேட்கணும். இது கேட்குதா கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம். என்டர் கொடுக்குறேன். The evaluation metrics mentioned in the provided context are precision, recall, latency, uptime, cost per inference. இதெல்லாம் ஏஐனுடையது. ஓகே, வேறு ஏதாச்சும் கொஷின் கேட்கணுமா? கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. வேறு என்ன ஏ சம்மந்தப்பட்ட கொஷின் கேட்கலாம் அந்த டாக்குமெண்ட்டில்? Can you talk about maybe இது LangChain அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது சொல்லுதான்னு பார்க்கலாம். I don't have that information specifically about LangChain in the provided context. If you could provide me, பார்த்தீங்களா, அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் இப்போ வெளியே எடுத்து சொல்லணும், இல்லாட்டினா சொல்லாத, தெரிலனா தெரிலன்னு சொல்லிவிடு. இதுக்கு பேர் தான் நாங்கள் வந்து கார்ட் ரெயில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தெரியலனா தெரிலன்னு சொல்லணும், சும்மா ஹாலுசினேட் பண்ணிலாம் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக் அப்படின்றது என்னன்றது கொஞ்சம் இப்போ இதோட நான் வந்து எண்ட் பண்ணுறேன். தி எண்ட். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து சென்சிபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தி எண்ட். எஸ், இப்போ நான் வந்து நம்மளோட ப்ரெசன்டேஷனுக்கு வரேன். உங்களுக்கு வந்து வித்தவுட் LangChainக்கும் வித் LangChainக்கும் நல்ல ஒரு குவிக்கான ஒரு டெமோ காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித்தவுட் LangChainல கூட நம்மளால் வந்து ஒர்க்கை பண்ண முடியும். பட் வித் LangChainல பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கம்மியாவது ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக ஒரு சம்மரி கொடுத்துடலாம். வாட் இஸ் LangChain? அந்த கேப் ஃப்ரேம்வொர்க் வந்து நல்லா வச்சுக்கோங்க. கனெக்ட், adds memory and building chains. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். why it is important? Because make AI practical for real world applications. ஒரு அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறீங்க, இப்போ இந்த RAG அப்ளிகேஷன்ஸில் பில்ட் பண்ணுறீங்கன்னா chatbot இது அப்படியே கொண்டு போய் chatbotக்கு பிறகு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்லேருந்து ஆன்சர் பண்ணணும், இல்லாட்டினா பண்ணாது. ஓகே, அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் இப்போ எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி எனக்கு கொடுத்துருச்சுன்னு பாருங்கள். வேர் இட் இஸ் அப்ளைட் chatbots, QA systems, automations, enterprise tools, how to start, ஜஸ்ட் யூனிட் இன்ஸ்டால், கனெக்டர் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுதான் நான் பண்ணேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோல் ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு தேங்க் மீ. இதை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது என்னுடைய டேட்டா சயின்டிஸ்ட் டீம் தான். ப்ராப்பராக இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ளதையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, டீமாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் ஐம் ஆக்டிங் எஸ் அ மவுத் பீஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த செஷன் மூலமா LangChainல முன்னாடி LangChain வரதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, வாட் இஸ் LangChain, வித்தவுட் யூசிங் LangChain எப்படிலாம் கோட் எழுதுவோம், வித் யூசிங் LangChain எப்படி கோட் எழுதுவோம் அப்படின்றதை பார்த்து கோடிங் டெமோவும் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்டட் டு கிவ் கிரெடிட்ஸ் யூ கேன் லெட் மீ நோ. நம்ம டீமுக்கு கிரெடிட் கொடுங்க. ஸோ தே ஆர் த ஒன் ஹூ ஹெல்ப் மீ டு ப்ரிப்பேர் ஆல் திஸ் பர்டிகுலர் கண்டென்ட். கோடிங் எல்லாமே அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஆக்டிங் எஸ் அ மவுத் பீஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் பர்டிகுலர் செஷன். அண்ட் நம்மளுடைய கோல், நம்ம ப்ரொவைட் விரிச்சுடைய கோல், இந்த மாதிரி டெக்னிக்கல் கான்செப்டை சிம்பிளிஃபைடாக சொல்லி தரணும் அப்படின்றதான் கோல். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பட் இது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்றது கீழே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் செஷன். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இந்த LangChain நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் போடுறதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். Okay, thank you so much for watching. Bye.